ஹாய் மக்களே, இந்த வீடியோ நேற்று எடுத்தது மீன் குழம்பு எப்படி சிம்பிளாக செய்யறது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு தேவையான அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து வரமல்லி கொஞ்சம் போட்டு அது கூட மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்பிலை வந்து மெயினாக சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கூடவே உங்களுக்கு தேவையான எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வந்து வதக்கிட்டு இதை வந்து பேஸ்ட் ஆக்கிக்கிறோம். இந்த பேஸ்ட்டு நம்ம மீன் குழம்புக்கு வந்து திக்னஸை கொடுக்க போகுது. அவ்வளோதான், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை வந்து நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வதக்கிருக்கீங்கிறத தெரியும். அந்தளவுக்கு வதங்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி அதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பட்டை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வெங்காயம் பூண்டு கூடவே கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு மறைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். இது 3 மட்டும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல் போடணும். புளியை வந்து கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஜாரில் இருக்கிறதையும் கழுவி வந்து ஊற்றிடுங்க. நல்லா புளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் வந்து பச்சை வாசனை போனோடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க மாங்காவை சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்தா வந்து மீன் குழம்பு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்து வந்து கொதிக்க விடுங்க. இப்போ வந்து மீனை நல்லா வாஷ் பண்ணி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மாங்காய் வந்து ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் பச்சை வாசனைலாம் போய் மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப புளிக்குழம்பு ஸ்டேஜ் வந்தோடனே லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப மீனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக்காக விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிம்பிளான முறையில் ஒரு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மீன்